இந்த ப்ரெசன்டேஷன் ஐடியா எங்கேருந்து வந்துச்சுன்னா நம்ம சீமான் அண்ணன்கிட்ட இருந்தால் வந்துச்சு. அவங்க பேரை சொல்ல நான் ஏன் கூச்சப்படணும்னு தோணுச்சு. ஸோ இப்போ சொல்கிறேன். ஸோ எதுக்கு லைக்? என்னம்மா? எனக்கு ஏதோ கேட்கல. ஆ சரி. ஸோ ஏன் லைக்? அதுக்கு ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் இருக்கு. நான் வந்து உங்களை மாதிரி காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் போது எனக்கு ஒரு எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தா. அவன் என்னன்னா பெங்களூர்ல இருந்தா. ஸோ நான் ஒரு நாள் பெங்களூருக்கு போய் நானும் அவளும் படம் பார்த்தோம். என்ன படம்? நானும் ரவுடிதானோட ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு நாங்கள் பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம். அன்னிலேருந்து என்னோட காலேஜில் எக்கோ ரொம்ப அதிகமாக இருக்கு. ஒரே செகண்ட். அன்னிலேருந்து என்னோட காலேஜில் வந்து என்னை யாருன்னா வந்து கேட்டாங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச டைரக்டர் யார் அப்படின்னு கேட்டால் நான் வந்து அதில் விக்னேஷ் சிவன் சார் பேரும் சொல்லுவேன். நான் வந்து ஸ்டேஜ்லேயே போய்க்கிறேன், ஏன்னா என் புறமண்டையிலேருந்து சவுண்டு கேட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ என்னை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச டைரக்டர் யார் அப்படின்னு கேட்டால் அன்றைக்கி எப்போவுமே நான் வந்து விக்கி ப்ரோ பேரும் வந்து சேர்த்து தான் சொல்லுவேன். அந்த மாதிரி ஒரு டைரக்டர் தான் எனக்கு. இப்போ எனக்கு லவ் டுடே முடிச்சிட்ட பிறகு எனக்கு ஒரு விக்கி சார்கிட்டேருந்து ஒரு கால் வந்துச்சு. ப்ரோ ஒரு கதை இருக்குது கேட்குறீங்களா அப்படின்னு சொன்னார். என்ன வாழ்க்கடா அப்படின்னு இருந்துச்சு. ஏன்னா நான் நினச்சி பார்த்ததில்ல. நான் போய் கட் அடிச்சுட்டு ஒரு படம் பார்த்த டைரக்டரோட இப்போ நான் ஒர்க் பண்ணுவேன். அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச டைரக்டர். அவர் கதை சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, படம் வந்து 2040 நடக்குது ப்ரோ அப்படின்னு சொன்னார். எனக்கு ஃப்யூச்சரில் ஒரு படம் பண்ணணுன்னு ரொம்ப ஆசை. நான் டேரக்டராக இருக்கும் போதே ஃப்யூச்சரில் ஒரு படம் பண்ணணும் அப்படின்றதே என்னோட ஆசையாக இருந்துட்டு இருந்துச்சு. அதுக்கெல்லாம் கதையெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அப்போது இது திருப்பி ஃப்யூச்சர் அப்படின்னு சொன்ன உடனே, ஏன்னா இந்தியாவில் ரொம்ப கம்மி ஃப்யூச்சரில் பேஸ் பண்ணி படம் வர்றது. சொன்ன உடனே எனக்கு வந்து வா சூப்பர், என்ன வாழ்க்கடா அப்படின்னு இன்னொரு தடவை இருந்துச்சு. அப்போ கதை நரேஷனில் சொல்கிறாரு, இங்கே எனக்கு என்ன யாரும் இல்லையே பாட்டு வருது ப்ரோ அப்படின்னாரு. என்ன வாழ்க்கடா அப்படின்னு மூணாவது தடவை ஆகுது. ஏன்னா அந்த பாட்டு திரும்ப நான் அந்த சொன்னல அதே காதலி, அந்த காதலிக்காக நான் வந்து பாடின பாட்டு ப்ரோ அது. அதாவது நம்ம சிங்கிங் ஸ்கில்ஸை வந்து வெளியே காட்டுவோம்ல, அந்த மாதிரி வந்து காமிச்சு அவளை இம்ப்ரெஸ் பண்ணுற. அவளும் இம்ப்ரெஸ் ஆனால் நான் இப்போ பாடினேன்னா நீங்கள் கண்டிப்பாக இம்ப்ரெஸ் ஆக மாட்டீங்க. ஸோ அந்த பாட்டுக்கு திருப்பி நம்ம ஹீரோவா அப்படின்னு நினைக்கும் போது அங்கேயே நான் இந்த படம் பண்ணணும் அப்படின்னு வந்து முடிவு பண்ணிட்டேன். இருந்தாலும் சரி ஓகே ஃபுல்லாக கேட்குற மாதிரி நடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிற வரைக்கும் சொன்னார். சொல்லி முடிச்சிட்ட பிறகு இந்த படம் பண்ணுறது அப்படின்றது வந்து ரொம்ப ஃபிக்ஸ் ஆகிட்டோம். அதை தாண்டி அனிருத் ப்ரோ மியூசிக் அப்படின்னு வந்து சொன்னார். எனக்கு முன்னாடியே தெரியும் விக்கி ப்ரோனா அனிருத் ப்ரோ தானே அப்படின்னு சொல்லிட்டு அதில் எனக்கு முன்னாடியே ஒரு சந்தோஷம்தான், எப்படி இருந்தாலும் அனிருத் ப்ரோ மியூசிக் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ என்னென்னா அனிருத் அப்படின்ற ஒருத்தரோட இந்தியாவில் இருக்கிற எல்லாருக்குமே ஒர்க் பண்ணணும்னு ஆசை. நானும் இந்தியன் தானே, எனக்கு ஆசை இருக்கும்ல. ஸோ எனக்கு அந்த ஆசை வந்து நிறைவேற்றிச்சு இந்த லைக் படம். தேங்க்யூ ப்ரோ, தேங்க்ஸ் ஃபார் ஒர்க்கிங் வித் மீ. அண்ட் நான் அவரோட டேலண்ட்டை வந்து அதான் நான் சொன்ன மாதிரி இந்தியாவுக்கே வந்து தெரியுங்க. ஆனால் நான் அதை தாண்டி ஒரு விஷயம் பார்த்தேன். அவர் ரொம்ப க்யூட்டு. ஆக்சுவலாக க்யூட்டாக இருக்கிறவங்கெல்லாம் நல்லவங்களா தெரிவாங்க அப்படின்றது இப்போது ட்ரெண்டாக இருக்கலாம். ஆனால் எனக்கு நல்லவங்களாம் ரொம்ப க்யூட்டாக தெரிவாங்க. அதில் நீங்கள் பயங்கர க்யூட்டு ப்ரோ. எனக்கு ரொம்ப நல்லவராக நீங்கள் தெரியுறீங்க. எனக்கு இந்த ஒரு நல்ல பர்சனோட எனக்கு இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும் அப்படின்றத தாண்டி இல்லை, எனக்கு உங்களோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. அண்ட் அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எப்போனா கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். லைக்
ஐ வாண்ட் டு ஸ்பெண்ட் மோர் டைம் வித் யூ. அண்ட் அடுத்து பிரதீப் இ ராகவ், என்னோட ஆஸ்தான எடிட்டர். இந்த படத்தில் வந்து ஒரு புது நிறைய வித்தைகளெல்லாம் வந்து இறக்கியிருக்காரு. அவரோட எடிட்டிங் இந்த டைம் வந்து ஹி வாஸ் நிறைய ஸ்க்ரீன் பிளேக்கும் ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஹி வாஸ் கிவிங் இன்புட்ஸ். அது வந்து நான் ரொம்ப அழகாக பார்த்தேன். தேங்க்யூ ப்ரோ, யூஆர் அ கிரேட் பில்லர். அண்ட் ரவிவர்மன் சார், ஜீனியஸ். ஒரே வார்த்தையில் சொல்லணுன்னா, நீங்கள் இப்போது இங்கே இல்லைன்னு நினைக்கிறேன் சார், ஆனால் எங்கே இருந்தாலும் இந்த படம் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். ஏன்னா ஒரு ஃப்யூச்சர் ஃபில்ம் அப்படின்றது வந்து ஒரு டிஓபி உங்களை மாதிரி நீங்கள் இல்லாமல் இது பாசிபிளாக இருந்திருக்காது சார். அண்ட் உங்கள் கூட ஒர்க் பண்ணிட்ட பிறகு என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் லெவல் வந்து எங்கேயோ போயிடுச்சு. தேங்க்யூ சார். அண்ட் முத்துராஜ் சார், அகெயின் ரவிவர்மன் சார் மாதிரி ஒரு இன்னொரு லெஜெண்ட். எனக்கு வந்து இந்த படத்தில் ரொம்ப பெரிய பெரிய ஆட்களோட ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அண்ட் ஒரு செட்லாம் வரும். ஆக்சுவலி இந்த படம் பாருங்கள். ஆக்சுவலாக படம் பார்த்துட்ட பிறகு தான் முத்துராஜ் சாரோட டீகோட் செஷன் வந்து வைக்கிற மாதிரி ஒரு படம் இது. தேங்க்யூ சார். அண்ட் இப்போது நடிகர்களில் எஸ்ஜே சூர்யா சார். இப்போ என்னென்னா ஒரு கொஞ்சம் டைம் எடுக்குங்க, ஒரு பெரிய கதை இது. அங்கே ஆக்சுவலாக ஒருத்தங்க எஸ்ஜே சூர்யா சார் ஃபோட்டோவோட ஒருத்தர் இருக்கார். நிறைய பேருக்கு அவரை பிடிக்கும். அதே மாதிரி தான் நானும் வந்து காலேஜில் வந்து படித்து முடித்த பிறகு ஏடியா சேரணும்னு ஆசைப்பட்டேன். அப்போது எனக்கு அவரை மாதிரியே எஸ்ஜே சூர்யா சாரோட ஸ்க்ரீன் பிளேனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நுங்கம்பாக்கத்தில் ஒரு ஃப்ளாட்டு, அங்கே போயிட்டு என்னோடய ரெஸ்யூம் கொடுத்து சாரை பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன். இல்லை சார், பார்க்குறது கஷ்டம், நீங்கள் ரெஸ்யூம் கொடுத்துட்டீங்களா, நீங்கள் கிளம்பலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் என்ன பண்ணேன், அப்படியே அந்த ஃப்ளாட் விட்டு வெளியே போயிட்டு ஆப்போசிட்டில் ஒரு படிக்கட்டு இருந்துச்சு, அங்கேயே உட்காந்துட்டேன். ஏன்னா எப்படி இருந்தாலும் சார் இப்படி தானே ஆஃபீஸ் விட்டு வெளியே போகணும், அவரை பார்த்துடலாம்ல. ஏன்னா ரெஸ்யூம் எப்போவுமே போய் சேருமா அப்படின்றது டவுட்டு தான். அதனால் அவரை பார்த்து பேசிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படிக்கட்டில் உட்காந்துட்டேன். இந்த டைமில் நான் வந்து ஒரே ஒரு ப்ரெசன்டேஷன் போடணுன்னு ஆசைப்பட்றேங்க. ஏன்னா இது ஒரு பெரிய கதைன்றதுனால, நீங்கள்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வேறு, ப்ரெசன்டேஷன்லேயே டீல் பண்ணுறேன். ஏன்னா நிறைய கதைகள், கிளைக்கதைகள், கேரக்டர்ஸ் இருக்குது. அந்த ப்ரெசன்டேஷன் போடுறீங்களா? இப்போ அடுத்த ஸ்லைடுக்கு போங்க. இவரை உங்களுக்கு இப்போ இருக்கிற காலேஜ் பசங்களுக்கு தெரியுது கொஞ்சம் கஷ்டம், ஆனால் நான் ஸ்கூல் படிக்கும் போது இவர் ரொம்ப ஃபேமஸ். ஜோ அப்படின்ற ஒரு கேரக்டர் கனா காணும் காலங்கள் சீரியலில் பண்ணியிருந்தாங்க. எனக்கு இவர் ரொம்ப பிடிக்கும், யூத்தன் பாலாஜி. இவர் வந்து அந்த ஆஃபீஸ்க்கு போகிறாரு. இவர் போன உடனே எச் ஏ சூர்யா சாரும் போய் டைனிங் டேபிளில் உட்காடுறாங்க. அவங்க 2 பேரும் சாப்பிட்றாங்க. இப்போ அவங்க சாப்பிடும் போது அவங்க டைனிங் டேபிளுக்கு வந்ததுனால அவங்களுக்கு வாசல் தெரியும். இப்போது நான் அதனால் போய் வாசல் பக்கத்தில் நிற்கிறேன். நம்ம முகம் பார்த்து நம்மளை கூப்பிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நிற்கிறேன். அப்போது சாரும் பார்த்தாரு. சாரை பார்த்துட்டு யார் அந்த பையன் அப்படின்னு கேட்டாங்க. சார், அவங்க ஏடியா சேர வந்தாங்களாம், நான் சொன்னேன், போக மாட்டேங்கிறாங்க, நான் திரும்ப போய் சொல்கிறேன். இல்லை வர சொல்லுங்க அப்படின்னு சொன்னார். நான் உள்ளே போனேன். உள்ளே போயிட்டு என்னப்பா அப்படின்னு கேட்டேன். இல்லை சார், உங்ககிட்ட ஏடியா சேரணும் சார் அப்படின்னு. அதான் ரெஸ்யூம் கொடுத்துட்டிங்களே, கிளம்பலாம் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு அப்போ ஆக்சுவலாக கார்த்திக் சுப்ராஜ் சார் ஓட ஒரு படம் பண்ணுறாரு, இறைவி அப்படின்னு ஒரு படம் பண்ணிகிட்ருக்காரு. அதில் அவர் இன்டர்வியூஸ்லாம் வந்து கார்த்திக் சுப்ராஜ் சார் பற்றி ரொம்ப நல்லா அபிப்பிராயம் வச்சு பேசுகிறாருன்னு தெரிஞ்சுது. அதே டைமில் தான் கார்த்திக் சுப்ராஜ் சார் என்ன பண்ணுறாரு, அவியல் அப்படின்னு எல்லா ஷார்ட் ஃபிலிம்ஸையும் சேர்த்து ஒரு ஃபீச்சர் ஃபில்மாக வந்து வெளியே விடுறாரு. அதில் ஒன் ஆஃப் த ஷார்ட் ஃபிலிம்ஸாக என்னோடய ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம் வந்து செலக்ட் ஆகிட்டு இருந்துச்சு. என்னப்பா ஐ லவ் யூ. ஸோ அதில் ஒன் ஆஃப் த ஷார்ட் ஃபிலிம்ஸாக எனக்கு செலக்ட் ஆகிடுச்சு. அப்போ நான் என்ன சொல்கிறேன், சார் என்னோடய ஷார்ட் ஃபிலிம் வந்து கார்த்திக் சுப்ராஜ் சாரோட அவியலில் வந்து தேட்டருக்கு எடுத்து செலக்ட் பண்ணியிருக்காங்க சார் அப்படின்னு சொன்னோடனே, டேரக்டரை நீங்கள் வாங்க உட்காருங்க அப்படின்னாரு. ஐயோ, நம்ம ஷார்ட் ஃபிலிம் டேரக்டர் இவர் ஏதாவது தப்பாக புரிஞ்சுக்கிட்டாரா அப்படின்னு நினச்சேன். இப்போல்லாம் பழகிட்ட பிறகு தான் தெரியும், அவருக்கு ஒரு ஷார்ட் ஃபிலிம் டேரக்டர் ரொம்ப மரியாதை தான் கொடுத்து பேசுவாங்க.
டைரக்டர்னாலே அவருக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட். ஸோ கூப்பிட்டு உட்கார வச்சார். உட்கார வச்சு எனக்கு கேள்விகள் கேட்க ஆரம்பித்தார். உனக்கு என்னப்பா தெரியும் அப்படின்னு கேட்டார். நம்ம எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நடிப்போமே, இருந்தாலும் அவர் கேட்க ஆரம்பித்தார். தமிழ் டைப்பிங் தெரியுமா அப்படின்னு கேட்டார். இல்லை சார் தெரியாது சார். புக்ஸ் படிப்பீங்களா? இல்லை சார் தெரியாது சார், படித்ததில்லை. ஃபாரின் ஃபிலிம்ஸ் பார்ப்பீங்களா? பார்ப்பேன் சார். எதாவது படம் சொல்லுங்கள். ஓல்ட் பாய், அது எல்லாரும் பார்த்துருப்பாங்க, அது பழைய படம். இப்போ வந்த படம் எதாவது சொல்லுங்கள். ஸ்லீப்லெஸ் நைட் சார், அது கமல் சார் இப்போ ரீமேக் பண்ணிட்டு இருக்காரு, அதனால் நீங்கள் பார்த்துருப்பீங்க. வேறு ஏதாவது படம் சொல்லுங்கள். இதுக்கு மேலே இவர்கிட்ட போய் சொல்ல முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு. உண்மையாக தான் சொல்லி ஆகணும், சரண்டர் ஆகணும். அதனால் இல்லை இல்லை சார் அவ்வளோ பார்க்க மாட்டேன் அப்படின்னு. அப்போது வந்து அவர் சொன்னார், கேமரான்றது எங்கேருந்து வருது? அங்கேருந்து தானே வருது, ஃபாரின்லேருந்து தானே வருது. நீங்கள் என்ன இப்போ போட்டுட்ருக்கீங்க? வேஷ்டியாக கட்டிகிட்டு இருக்கீங்க. விக்கி சார் வேஷ்டி கட்டிகிட்டு இருக்காரு, நான் அன்றைக்கி ஜீன்ஸ் போட்டுட்டு போயிருந்தேன். ஸோ நீங்கள் என்ன போட்டுட்டு இருந்தீங்க? வேஸ்ட் ஆகிட்டு இருக்கீங்க. நீங்கள் வந்து ஜீன்ஸ் தானே போடுறீங்க, அதானே காமனாக யூஸ் பண்ண. அது எங்கேருந்து வருது? அங்கேருந்து தானே வருது. அப்போது அங்கேருந்து கற்றுக்கிறதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை? இங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு, இது அவர் பண்ணியிருக்கவே தேவையில்லை. அவர் ஃபோன் எடுத்து நியூ இங்கிலீஷ் மூவ் அப்படின்னு போடுறதுக்குள்ளே ட்ராப் டவுன் இறங்குது. இங்கே பார்த்தீங்களா, நான் டைப் பண்ணுறதுக்குள்ளே கீழே ட்ராப் டவுன் வருது. அந்த லெவலுக்கு ஈஸியாக போயிடுச்சு உலகம். இந்த டைமில் ஓகே சிடி கேசட்டு இந்த மாதிரி கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் பார்க்காததில் ஒரு நியாயம் இருக்குது. இவ்வளோ ஈஸியாக இருக்கும் போது நீங்கள் அந்த எஃபர்ட் போடலனா தப்பு இல்லையா? சொல்லுங்கள், தப்பு இல்லையா அப்படின்னு கேட்டார். தப்பு தான் சார். உங்களுக்கு என்ன வயசாகுது? 21 வயசு சார். இப்போ எல்லாத்தையும் கற்றுட்டு வாங்க. சரி கற்றுக்கிட்டா சேர்த்துப்பீங்களா? கற்றுக்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னார். அங்கேருந்து கீழே போனேன். கீழே போனால் யுத்தன் பாலாஜி வராரு. வந்துட்டு அன்றைக்கி என்கிட்ட ஒரு 4 வார்த்தை நல்லதாக சொன்னார். என்ன சொன்னாருன்னு எனக்கு அவ்வளோ ஞாபகம் இல்லைங்க, ஆனால் நல்லதாக சொன்னார். நம்ம எப்பவுமே கொஞ்சம் லோவாக இருக்கும் போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்றது முக்கியம் இல்லை, நல்லதாக சொன்னாங்கனால அதுவே போதும். அவங்க கடைசி வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் நல்லவங்களாக நிற்பாங்க. அந்த மாதிரி எனக்கு அவர் நிற்கிறார். இதுலேருந்து நான் வந்து வீட்டுக்கு போகிறேன். வீட்டுக்கு போனதுலேருந்து அவர் சொன்ன லைன் எக்கோவாக கேட்குது. ஃபாரின் ஃபிலிம்ஸ் பார்ப்பீங்களா? ஃபாரின் ஃபிலிம்ஸ் பார்ப்பீங்களா? ஃபாரின் ஃபிலிம்ஸ் பார்ப்பீங்களா? ஃபாரின் ஃபிலிம்ஸ் பார்ப்பீங்களான்னு. ஸோ அப்போதுலேருந்து 1.5 வருஷத்துக்கு நான் வந்து காலையில் ஆஃபீஸ் போவேன், ஈவினிங் வருவேன். ஈவினிங் வந்துட்டு ஒரு ஃபாரின் படம், எல்லா லாங்குவேஜ், ஜெர்மன், ஃப்ரெஞ்சு, ஈரான், இந்த மாதிரி எல்லா இதுவும் பார்க்க ஆரம்பித்தேன். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது, ஓகே ஈரானியன் ஃபிலிம்ஸ்னால் வந்து ரியலிஸ்டிக்காக இருக்கும் போல், ஃப்ரெஞ்ச் ஃபிலிம்ஸில் எடிட்டிங் சூப்பராக இருக்கும் போலன்னு என்னோடய பர்ஸ்பெக்டிவே வைட் ஆகிடுச்சு. நிறைய கற்றுக்கிட்டேன். அந்த 1.5 வருஷம் கழிச்சுட்டு வேல்ஸ் காலேஜ் யூனிவர்சிட்டியில் போயிட்டு, வேல்ஸ் இன்டர்நேஷ்னல் ஃபில்ம் இன்டர்நேஷ்னலில் போயிட்டு ஒரு படம் சைன் பண்ணுறேன். அது வேறு கதை, இன்னொரு நாள் சொல்கிறேன். ஸோ அவங்க போய் சைன் பண்ண அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் ஒரே ஒரு ஹீரோ மட்டும் நம்ம லாக் பண்ணிட்டா இந்த ப்ராஜெக்ட் டேக் ஆஃப் ஆகிடும். இப்போ நான் போகிறேன், நமக்கு சினிமாவில் யாருமே தெரியாது, ஐடி காலேஜ் ஒரு பேக்ரவுண்ட் இல்லை. ஸோ என்ன பண்ணுறது, ஹீரோ எங்கே நின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு ஒரே ஒருத்தர் சினிமாவில் தெரியும். அவர் என் காலேஜ் சீனியர், நாளைய இயக்குனர்லாம் வந்து பண்ணியிருக்காரு, அதனால் அவருக்கு கொஞ்சம் கான்டாக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு போனேன். அஸ்வத், அவர்கிட்ட போயிட்டான்னா, எனக்கு வந்து எஸ்ஜே சூர்யா சார்கிட்ட கதை சொல்லணுன்னு ஆசையாக இருக்குது, எதாவது வழி இருக்கா அப்படின்னு கேட்டேன். மச்சான் இருறா அப்படின்னு சொல்லிட்டு போனார். பக்கத்து ரூமுக்கு போனார். போயிட்டு கால் முடிச்சு, என்ன யாருக்கு கால் பண்ணார் தெரியுமா? ஸ்ரீ கார்த்திக். இவங்க வந்து ஒரு கணம் படத்தோட டைரக்டர். இவர்கிட்ட பேசிட்டு வந்து என்கிட்ட வந்து சொன்னாங்க, மச்சான் நான் ஸ்ரீ கார்த்திக்னு எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், அவன் வந்து ட்ரீம் வாரியர்ஸில் ஒரு படம் பண்ணுறான். அவன் அதே ட்ரீம் வாரியர்ஸ் வந்து மான்ஸ்டர்னு ஒரு படம் பண்ணுறாங்க. அந்த மான்ஸ்டரில் ஹீரோ வந்து எஸ்ஜே சூர்யா சார் தான். ஸ்ரீ கார்த்திக் என்ன சொல்கிறான், அவனால் உன்னை வந்து அந்த செட்டுக்கு கூப்பிட்டு போக முடியுமா, அதுக்கு மேலே உன்னோடது ராண்டா அப்படின்றாங்க.
நான் ஓகே நான் போதும்ண்ணா அப்படின்னு. இப்போ இங்கே என்னென்னா, பசங்க அவங்க ஃப்ரெண்டுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, அவங்க ஃப்ரெண்டோட 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 ஃப்ரெண்டுக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க. அவ்வளோதான் பசங்க. அந்த மாதிரி தான் ஸ்ரீ கார்த்திக்கு, அந்த மாதிரி தான் அஸ்வத், 2 பேரும் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. என்னை கூப்பிட்டு போய் அந்த செட்டில் நிற்க வச்சாங்க. வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். எஸ் ஜே சூர்யா சார் வந்தார். வந்த உடனே நான் போய் பேசினேன். சார் நான் இந்த மாதிரி வேல்ஸில் வந்து சைன் பண்ணியிருக்கேன், உங்ககிட்ட கதை சொல்லணும் சார் அப்படின்னு. சரிப்பா நான் கேட்டுறேன்னாரு. ஆனால் எனக்கு ஆக்சுவலாக நம்பிக்கை இல்லை. ஸோ அதனால் அங்கேயே வந்து நான் வந்து சார் நான் எனக்கு ஒரு 1 minute டைம் தெரியுங்களா, நான் வந்து 1 line மட்டும் இங்கே சொல்கிறேன். இல்லைப்பா நான் இன்னொரு நாள் கேட்டுடுறேன் அப்படின்னாங்க. ஸோ ரேம்புக்கு வரேன்ப்பா, இங்கே தான் சவுண்டு கொஞ்சம் இதுவாக இருக்குது. ஓகே யா. ஸோ வரேன்ப்பா வரேன். ஸோ ஸோ நேராக போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி தடைகள் வந்தால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இந்த படத்துக்கும் இந்த மாதிரி தான் நிறைய தடைகள் வந்துச்சு. என்னால் வந்துடுவோம். ஐயா அவனை யாராவது கொஞ்சம் மியூட் பண்ணுங்க ஐயா. எங்கே விட்டேன்? செட்டுக்கு போனோமா. செட்டுக்கு போயிட்டு சார் சொன்னார், நான் உங்கள் கதை கேட்குறேன்ப்பா அப்படின்னாரு. நான் வந்து சார் ஒரே ஒரு நிமிஷம் சார், நான் வந்து 1 line மட்டும் சொல்லிடுறேன். இல்லைப்பா நான் கேட்குறேன் சார். சார் ஒரு நிமிஷம் சார், நான் 1 line மட்டும் சொல்லிடுறேன் சார். சொல்லும் போது இங்கே பின்னாடி அஸ்வத்துக்கும் ஸ்ரீகார்த்திக்கும் ஒரே ஒரு மாதிரி ஆகுது, என்னடா அவனை கூப்பிட்டு வந்து ஒரு மாதிரி பண்ணிகிட்டு இருக்கான்னு. ஆனால் இப்போ என்னென்னா, வாய்ப்பு வந்து எப்போனா தான் ஒரு தடவை கிடைக்கும். அதை மிஸ் பண்ணிட்டா திருப்பி கிடைக்குமான்னு தெரியாது. அதனால் ஃபுல் எஃபர்ட் போட்டுருணும். நோ சொன்னால் நோ சொல்லிட்டோம். ஸோ அதனால் சொல்லிட்டு நான் சார் 1 line சார் அப்படின்னு, இங்கே பாருங்கப்பா நான் கண்டிப்பாக கேட்குறேன், இதுதான் என் நம்பரு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னார். சரி ஓகே நம்பர் தந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு வீக்லி ஒரு ரிமைண்டர் போட ஆரம்பித்தேன். ஒரு நாள் வந்து அவர் சொன்ன மாதிரியே எனக்கு வந்து பிரதீப் சார், பிரதீப்னு சொல்ல மாட்டார், சார் தான், சார் ஆர் யூ ஃப்ரீ டுடே அப்படின்னு சொன்னார். அன்னைக்குன்னு பார்த்து த்ரோட்டு போயிடுச்சு, ஃபுல் கோல்டு. ஸோ எனக்கு பயங்கர கோல்டு, எனக்கு பேசவே முடியல. இப்போ நான் இந்த வாய்ஸில் போய் அவருக்கு வந்து நரேஷன் கொடுத்தா கண்டிப்பாக ஓகே ஆகாதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் அதே டைமில் இந்த வாய்ப்பை தட்டி விட்டுட்டா திரும்ப கிடைக்குமானோ எனக்கு தெரியலை. ஸோ என்ன பண்ணுறேன், அவருக்கு கால் பண்ணி, சார் எனக்கு ஆக்சுவலாக வாய்ஸ் கொஞ்சம் இப்படி ஆயிடுச்சு சார், நான் கொஞ்சம் சார் நம்ம இன்னொரு நாள் மீட் பண்ணலாமா சார் அப்படின்னு சொல்லி கேட்குறேன். ஏன்னா அப்படியே லைவ் ப்ரூஃப் தரேன், அப்போ தான் நம்புவார். இல்லைனா பொய் சொல்கிறேன்னு கூட நினச்சிக்கலாம்ல. ஸோ அவரும் வந்து இல்லைப்பா நான் வந்து உனக்கு நான் இன்னொரு நாள் நான் கண்டிப்பாக கேட்குறேன் அப்படின்னு சொன்னார். இன்னொரு நாள் நடக்குது. அவர் சொன்ன மாதிரியே வந்து ஆர் யூ ஃபீலிங் பெட்டர் டுடே அப்படின்னு சொல்லிட்டு 1 week கழித்து, என் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட அப்போ அப்படி கேட்டதில்லை, அவர் கேட்டார். கேட்டுட்டு சார் ஓகே சார் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க் ஹோட்டலுக்கு கூப்பிட்டாரு. அந்த அப்போ தான் நான் வந்து ஃபஸ்ட் டைம் ஒரு 5 star ஹோட்டலுக்குள்ளே போகிறேன். அந்த கிரெடிட்ஸ் வந்து ஃபுல்லாக எஸ் ஜே சூர்யா சாருக்கு தான். பயங்கரமாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்க் ஹோட்டலுக்குள்ளே போயிட்டு இந்த ரெஸ்டாரண்ட்டில் கதை சொல்லுன்னு சொன்னாங்க. அவர் மிகப்பெரிய தப்பு பண்ணுறாருன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா நான் கொஞ்சம் லவுடாக நரேட் பண்ணுவேன். நான் வந்து ஆரம்பித்து சார் ஓப்பன் பண்ணா அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ண இந்த ரெஸ்டாரண்ட்காரங்களாம் வந்துட்டு சார் கொஞ்சம் கம்மியாக பேசுங்க அப்படின்னா எஸ் ஜே சூர்யா சாரே கொஞ்சம் கூச்சப்பட வச்சுட்டேன். சார் கொஞ்சம் சார் ப்ளீஸ் சார் என்ன சார். ஓகே சார் கம்மியாக பேசுகிறேன் சார். சார் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுனா சார் அப்படின்னா சொல்லிவிட்டு அப்படியே அந்த கதை போயிட்டு அந்த கதை முடித்த உடனே சார் சொன்னார், ஒரு 4 point தேவை இந்த படத்துக்கு, அது கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு, நல்லா இருக்குது, ஒரு 4 point தேவை அப்படின்னு சொன்னார். சொல்லிவிட்டு நீங்கள் நல்லா நரேட் பண்ணுறீங்க, ஆக்சுவலாக நீங்கள் நல்லா நடிக்கிறீங்க, நான் கவனித்தேன் அப்படின்னு சொன்னார். உங்களுக்கு ஒரு பிரைட் ஃப்யூச்சர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போனார். இப்போ நான் அன்றைக்கி ஃபேஸ் பண்ணது ரிஜெக்ஷன் தான். ஆனால் எனக்கு பிடிச்ச ஒருத்தர் என்னை பற்றி என் மேலே நம்பிக்கையாக ஒன்று சொன்னார்ல, நான் நல்லா வந்துடுவேன்னு. அடுத்த 1.5 வருஷத்துக்கு நான் எப்போ லோ ஆனாலும் நான் அதை மட்டும்தான் யோசிப்பேன். எஸ் ஜே சூர்யா சார் எனக்கு பிடிச்ச ஒரே ஒருத்தர் வந்து சொல்லிட்டாரு, நான் நல்லா வந்துடுவேன்னு. இல்லை நான் கண்டிப்பாக நல்லா வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னே நான் ஃபியூவலாக எடுத்துக்கிட்டு மோட்டிவேட் பண்ணிக்க ஆரம்பித்தேன். அவரும் நானும் இப்போ சேர்ந்து ஒரு படம் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கும் போது என்ன வாழ்க்கடா அப்படின்னு எனக்கு வந்து திரும்ப ஒரு
ஃபீலிங். இந்த டைமில் என்னென்னா, இந்த பறவைங்க இருக்குல்ல, இந்த பறவைங்கள்லாம் பறக்கும் போது விதைகளை வந்து அப்படியே தெரியாமல் தூவி விட்டு போயிடுமா. அதனால் ஒரு பெரிய காடே உருவாகும். ஆனால் அந்த பறவைக்கு தெரியாது அதனால தான் அந்த காடு உருவாச்சுன்னு. அந்த மாதிரி நிறைய மனிதர்கள் அவங்களுக்கே தெரியாமல் அவங்க பண்ணுற சின்ன சின்ன விஷயத்தினால மற்ற மனுஷங்க வாழ்க்கையில் பெரிய பெரிய மாற்றங்களை உண்டாக்குறாங்க. அந்த மாதிரி என் வாழ்க்கையில் மாற்றங்களை உண்டாக்குன மனுஷங்க இவங்கெல்லாம் இந்த எஸ்.ஜே. சூர்யா சார் கதையில் இவங்களும் ஒரு பார்ட். அதில் எஸ்.ஜே. சூர்யா சாருக்கு ஒரு மிகப்பெரிய பங்களிப்பு இருக்கு. சார் இந்த டைமில் இருப்பாருன்னு நினச்சேன். ஏன்னா அவருக்கே இந்த கதைலாம் கண்டிப்பாக ஞாபகம் இருக்காது. ஒரு நார்மலான பையனை இவ்வளோ ஸ்வீட்டாக அவர் டீல் பண்ணி அன்றைக்கி அமைச்சிருக்கணும்னு தேவையில்லை. ஆனால் அன்றைக்கி அவர் ஸ்வீட்டாக பண்ணதுனால தான் எனக்கு அது ரொம்ப பாசிட்டிவாக இருந்துச்சு. ஸோ அந்த நடிப்பறக்கனுக்கு அவ்வளோ பேஷனேட்டாக ஒரு நடிப்பு, ஆக்டிங் தான் சார், இதுதான் சார்னு நான் அவ்வளோ பார்த்ததில்லைங்க. அதுக்காக அவரோட எல்லா ஆசைகளும் அவருக்கு நிறைவேறணும்னு நான் கடவுளை பிரார்த்திக்கிறேன். அதை தாண்டி இந்த ப்ரெசன்டேஷன் ஐடியா எங்கேருந்து வந்துச்சுன்னா, நம்ம சீமான் அண்ணன்கிட்டேருந்து தான் வந்துச்சு. அவர் பிரச்சாரம் போகும்போதெல்லாம் வந்து இப்போது இந்த மாதிரி ப்ரெசன்டேஷன் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறத பார்த்தேன். ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் புரியுது. ஸோ இந்த ஐடியா நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த விதையை நான் எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி அவர்கிட்ட நிறைய சீமான் அண்ணன்கிட்ட நிறைய நல்ல குவாலிட்டிஸ் இருக்குது. மற்றவங்களை நல்லா பார்த்துக்கிறது. அதுக்கப்புறம் அவர் அறிவை வந்து ரொம்ப ஷோ ஆஃப் பண்ண மாட்டார். அதாவது அவருக்கு இருக்கிற அறிவு வந்து ரொம்ப அதிகம். ஆனால் எனக்கு வந்து அவருக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவ்வளோ விஷயங்கள் எனக்கு தெரியாது. அதெல்லாம் கொண்டு வந்து என்கிட்ட பேச மாட்டார். அதே மாதிரி அரசியல்லேருந்து யாருன்னா வந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட போய் சினிமா பேச மாட்டார். யார்கிட்ட என்னென்ன பேசணுமோ அதை மட்டுமே பேசுவார். அது ஒரு பயங்கரமான குவாலிட்டி. அதை நான் அவர்கிட்டேருந்து அப்சர்வ் பண்ணேன். அதை நான் யூஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி சார் ஆக்சுவலாக அவரும் நான் பார்த்த ஒன் க்யூட். ஸோ சீமான் சார், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் வச்சுருக்கேன். ஒரு செகண்ட். கிருத்தி ஷெட்டி வந்து ஒரு லாங்குவேஜ் பேசுகிறது ரொம்ப கஷ்டங்க. மற்ற மொழி இவன் நான் ஹைதராபாத்லாம் போகிறேன், தெலுங்கில் பேசணுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த மாதிரி மொழி வந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு வராங்களோ இல்லை பக்கத்து ஸ்டேட்டு போகிறாங்க, இது அந்த மொழி கற்றுக்கிறதுன்றது அது ஒரு கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் தான். நமக்கு தெரியும்ல, நம்ம தமிழ்நாட்டில் தானே இருக்கும், நம்ம பார்த்துருக்கோம் நிறைய. ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல கிருத்தி ஷெட்டி வந்து ஒரு 2 வருஷம் தான் நினைக்கிறேன், அதுக்குள்ளே ஃப்ளூயண்ட்டாக தமிழ் பேசுகிறாங்க. அதை தாண்டி அந்த படத்துக்கு இப்போது LIKக்கு அவங்களே டப் பண்ணியிருக்காங்க. அது பயங்கர இம்ப்ரெசிவ். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணால் தானே அது பண்ண முடியும். வெரி மச் இம்ப்ரெஸ்ட் கிருத்தி ஷெட்டி. அண்ட் யோகி பாபு சாரோட என்னோட 3வது கொலாபரேஷன் இது. ஓப்பன் ஃப்ரெண்ட் அப்படின்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டராக இருக்கும். அவர் சொன்ன வந்த இடம்லாம் எனக்கு பிளாஸ்ட்டு. நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஐ லவ் யூ சார். நிறைய பண்ணோம் சார். அண்ட் கௌரி கிஷன், உங்களோட அந்த ஒரு ப்ரெஸ் ரிலீஸ், ப்ரெஸ் மீட், அந்த இது நீங்கள் எதிர்த்து நின்ன விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ அதுக்கு வாழ்த்துக்கள். அண்ட் ரொம்ப நல்லா நடிக்கிறீங்க. இதை தாண்டி மாளவிகா மேம், ஆனந்த்ராஜ் சார், VTV கணேஷர், சாரா சார், சுனில் ரெட்டி சார், ரங்கராஜ் பாண்டே சார், பிரசாந்த் ரங்கசாமி ப்ரோ, அபிஷேக் ராஜா பிரதர், தீபிகா, ரியா சுமன், எழிலரசன், ஆல்பர்ட், காத்து கருப்பு, அதுக்கப்புறம் நிறைய யூடியூபர்ஸ், நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ், கேமியோ பண்ண மிஷ்கின் சார், லவ் யூ சார். அதுக்கப்புறம் நான் ஷார்ட் ஃபிலிம் நடித்த அமிர்தா ஐயர்,
திரும்ப அவங்களோட நடித்த ரொம்ப சந்தோஷம். என்னோட ஸ்டைலிஸ்ட் பிரவீன் ராஜா, ஜெயக்குமார், ஃபியூச்சர் படத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் பீட்ரெயின் சார், தேங்க்ஸ் சார் என்னை உரிச்சதுக்கு. விஎஃப்எக்ஸ் மேங்கோ போஸ்ட், நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பில்லருங்க இந்த படத்துக்கு. ஐ திங்க் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் டான்ஸ் மாஸ்டர்ஸ், பாபா பாஸ்கர் சார், சாண்டி மாஸ்டர், ஜானி மாஸ்டர், சதீஷ் மாஸ்டர், சுரேன் மாஸ்டர், அனுஷா மாஸ்டர், சக்திவேல் மாஸ்டர், தேங்க்யூ. அண்ட் என்னோட டீம் ரமேஷ், பிரசாந்த், அக்ஷி, பவித்ரா, எம்எஸ், சேகர், தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம் என்னோட ப்ரொடியூசர்ஸ் லலித் சார், நயன்தாரா மேம், விக்கி ப்ரோ. இந்த படத்துக்கு ப்ரொடக்ஷன் ஆக்சுவலாக கஷ்டங்க. ஏன்னா ஃப்யூச்சர்ன்றதுனால நிறைய செலவு இருக்கும். என்னோட ப்ரொடியூசர்ஸோட எஃபர்ட் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். நிறைய கோத்ரூ பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்காக. ஏன்னா இந்த 3 இயர்ஸாக மார்க்கெட் ஷிஃப்ட்டு அது இதுன்னு ஒரு ஹோல் ஜேர்னி இண்டஸ்ட்ரி ஹஸ் வின் த்ரூ. அண்ட் இது இப்போது வந்திருக்குன்னா கண்டிப்பாக தேங்க்யூ ஸோ மச் டு மை ப்ரொடியூசர்ஸ். அதை தாண்டி இப்போது லைக் பற்றி நான் ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். ஆக்சுவலாக அந்த நேற்று தெலுங்கு ப்ரெஸ் ரிலீஸில் ஏஐ யூஸ் பண்ணி ஒன்று பண்ணேன். அதுவும் பண்ணலான்னு பார்த்தா எனக்கு கொஞ்சம் இன்டர்நெட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ டேரெக்டாக சொல்லிடுறேன். ஏன்னா யூஸ்வலாக எனக்கு வந்து இந்த ஜென்சிக்கு அட்ராக்ட் பண்ணுற மாதிரி படம் பண்ணுறீங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க. நான் எப்போவுமே யோசிப்பேன், நான் எல்லா விதமான தரப்பான மக்களுக்கு ஏற்ற மாதிரி படங்கள் தானே அப்படின்னு யோசிப்பேன். ஆனால் ஆக்சுவலாக இந்த படம் இந்த ஏஐ பேஸ் பண்ணி இந்த மாதிரி டெக்னாலஜி ஃப்யூச்சர் அப்படின்றதுனால இன்னும் ஜென்சிக்கும் ஜென் ஆல்ஃபாவுக்கும் இன்னும் கொஞ்சம் பிடிச்ச மாதிரி படமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் இது ஏஐ இப்போ நம்ம எல்லாத்துக்கும் ChatGPT யூஸ் பண்ணுறோம்ல, அதை சொல்கிறது தான் இப்போ நம்புகிறோம். ஸோ 2040 இது நடந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றது தான். ஸோ இது என்னடா கொஞ்சம் ஃபார்வர்டாக இருக்கே, நமக்கு புரியுமா அப்படின்ற ஏரியா இருந்துச்சுன்னா, இதோட ட்ரீட்மெண்ட் வந்து நல்ல கமர்ஷியலான விக்கி ப்ரோ ஸ்டைலில் இருக்கிற ஒரு படம். அவர் படத்தில் என்ன இருக்கும்? லவ் இருக்கும், காமெடி இருக்கும், சாங்ஸ் இருக்கும். அவங்க காம்பினேஷன் அனிருத் ப்ரோ அண்ட் விக்கி ப்ரோ சாங்ஸ் இருக்கும். அது எல்லாமே இந்த படத்தில் இருக்குது. இந்த படத்தில் நானும் இருக்கேன் அவர் ஸ்டைலில். ஐ ஹவ் ஆக்டட் இன் இட். எனக்கு இந்த படம் ஒரு புது முயற்சி, ஒரு புது கதை. உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். இதை தாண்டி லாஸ்ட்டாக ஒரே ஒரு விஷயம். எப்பவுமே நான் என்னோடய ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கூச்சப்படுவேன். ஏன்னா என்னடா உனக்கு அதுக்குள்ளே ஃபேன்ஸா அப்படின்லாம் வந்து எதாவது சொல்லுவாங்க அப்படின்றதுக்கு. ஆனால் இப்போ நான் போகிற இடம்லாம் அவங்க எனக்காக பண்ணுறதை வந்து காட்டுறதும், அவங்க எனக்காக பண்ணுறதை நான் பார்க்குறதும், அவங்க இன்டர்நெட்டில் எனக்காக சப்போர்ட் பண்ணுறதும், இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க பேரை சொல்ல நான் ஏன் கூச்சப்படணும்னு தோணுச்சு. ஸோ இப்போ சொல்கிறேன், என்னோட ஃபேன்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நீங்கள் இல்லாமல் நான் இல்லை. ஐ லவ் யூ ஸோ மச். டேய் தம்பி, முக்கியமாக உனக்குடா, ஐ லவ் யூடா. தேங்க்யூ. ஐ லவ் யூ.